வணக்கம். கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே ஷேலாமே எப்பவுமே செமதூள். இன்னைக்கு நம்ம கூட சிறப்பான ஷோவை மேலும் சிறப்புப்படுத்த தங்கப்பதக்க வீராங்கனை அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஸ்ருதி அவர்கள். எஸ், நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம்ல, கியூ ஸ்போர்ட்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு கியூ ஸ்போர்ட்ஸில் வேர்ல்டு லெவலில் நம்மளோட இந்தியாவுக்காக இங்கிலாந்தில் போயிட்டு தங்கப்பதக்கம் வென்றிட்டு வந்த தங்கப்பதக்க வீராங்கனை ஸ்ருதி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப தேங்க்ஸ் இந்த இன்டர்வியூ நீங்கள் எங்களோட எஃப்எம்காக கொடுக்கறதுக்கு. நீங்கள் பல்வேறு விஷயம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. அப்படி ஸ்டார்டிங்லேருந்து போகலான்னு நினைக்கிறேன். உங்களோட இந்த கியூ ஸ்போர்ட்ஸோட ஜேர்னி எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? நீங்கள் எப்படி ஃபர்ஸ்ட் இதுல வந்தீங்க? நானே இன்ஃபேக்ட் இந்த கேம் எல்லாம் சின்ன வயசுலேருந்து வெறும் டிவியில் படத்துலலாம் பார்த்து வளர்ந்தது மட்டும்தான். எனக்கே ரொம்ப ரீசெண்டாக நான் விளையாட ஆரம்பித்த போது தான் இது ஒரு ஸ்போர்ட்டாக இதை எடுத்துக்கலாம், இது ஒரு தனி கேமே அப்படின்னே தெரியப்பட்டுச்சு. நான் ஆல்மோஸ்ட் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்போர்ட்டாக இதை விளையாட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் டைம் இதை ஆட ஆரம்பித்தது என்னோட அங்கிள்ஸ் ஹவுஸ் அட் பெங்களூரில் தான். நான் என்னோட சம்மர் ஹாலிடே டைம்ஸ் அப்போ நான் அப்போ பெங்களூருக்கு போகலான்னு போன போது அங்கே பார்த்தீங்கன்னா அவரோட அப்பார்ட்மெண்ட்ஸில் இந்த பூல் டேபிள் அப்படின்னு ஒன்று இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இதெல்லாம் இப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் வைக்கிற அளவுக்கு இவ்வளோ சிம்பிளாக இருக்கா இது அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தா என்னோட அப்பா அம்மா அங்கிளோட அங்கே போய் ஃபஸ்ட்டு ஒரு டே விளாட்லான்னு போனேன். அப்போ பார்த்தா ஆப்வியஸ்லி ஆரம்பத்தில் எந்த ஸ்போர்ட் எடுத்தாலுமே அப்படி தான் இருக்கும். இதுலேயும் அப்படி தான். எடுத்தோன்னே ஒரு பால் உள்ளே போகல, எதுவுமே போலச்சே என்னடா கேம் இது அப்படின்னு வெளியில் போயிடலாம் தான் போனேன். ஆனால் இல்லையே, இதில் ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது எப்படி நம்ம அடித்தா போகாமல் இருக்கும்? ஏன்னா நான் ஸ்கூலில் பேஸ்கெட் பாலில் இருந்தேன். ஸோ பேஸ்கெட் பால் போடுற அதே மாதிரி தானே, 2 பால் தான், உள்ளே போயே தீரணுமே அப்படின்னு சொல்லிட்டு தினம் அதுக்கப்புறம் போய் ஆல்மோஸ்ட் ஒரு 9 to 10 days அங்கே பேக் டு பேக் நான் எப்படியாவது இதை போடணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணேன். பெங்களூர்லேருந்து முடிச்சுட்டு ஒன்ஸ் ஐ கேம் பேக் டு சென்னை, ஐ ஃபெல்ட் லைக் இந்த கேம் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஹானஸ்டாக பேசினா ஃபஸ்ட்டு நான் வெறும் போய் விளாட்லாம், இதை நான் ஸ்போர்ட்டாக கன்சிடர் பண்ணவும் இல்லை. அதனால அப்பா அம்மாட்ட கேட்டேன், இங்கே சென்னையில் ஏதாவது இடம் இருக்கா விளையாடுறதுக்கு, இந்த மாதிரி விளையாடினா நம்ம சேர்ந்து போய் விளையாடலாம் அப்படின்னு. அண்ட் சின்ஸ் நான் சொன்ன மாதிரி பேஸ்கெட் பாலில் இருந்ததுனால டியூ டு கோவிட் டைம் என்னால் ஸ்கூலில் போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியல. அதனால் அப்பாவும் சரி, அப்போ அதுவும் அது குரூப் ஸ்போர்ட்ஸில் ஷைன் ஆகிறதோட இது இண்டிவிஜுவலுங்கிறதுனால இன்னும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது சென்னையிலே இதுக்கான கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தாரு. ஸோ த பிளேஸ் தட் ஐ கரண்ட்லி ப்ராக்டிஸ் அட் ஹேட் அ பிளேஸ் டு கோ அண்ட் ப்ராக்டிஸ். அதனால் அங்கே போனோன்னே என்னோட கரண்ட் கோச் ஃபெல்ட் லைக் ஐ ஹேட் அ கிரேட் டேலண்ட் இருந்தது, இதை பண்ணால் பர்சியூ பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ சின்ஸ் தென் ஐ ஹவ் பின் பிளேயிங் இட். சூப்பர். ஆக்சுவலி ஒரு ஆக்சிடென்ட் ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ப்ரொஃபஷனாக மாறி இருக்கு இல்லைங்களா? முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு வரிகளுக்கு எடுத்துக்காட்டு தான் இவங்களோட வாழ்க்கையை நம்ம சொல்லலாம். இன்னும் அவங்க இப்போ ஸ்கூல் 12th தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஜஸ்ட் 17 years old girl நம்மளோட இந்தியாவுக்காக போயிட்டு தங்கப்பதக்கம் வென்றுட்டு வந்திருக்காங்க. மேம், இந்த கேம் பற்றி சொல்லுங்க மேம். கியூ ஸ்போர்ட்ஸுங்கிறத நம்ம மொத்தமாக சொல்கிறது, பட் இதில் தனித்தனியாக பிரிவினை பண்ணுனா நிறைய கேம்ஸ் இருக்குது செப்பரேட்டாக. இப்போது ஸ்னூக்கர்னு இருக்குது, பில்லியர்ட்ஸ்னு இருக்குது, ஹே பால் இருக்குது, 8 பால்னு இருக்குது. இன்ஃபேக்ட் 8 பாலில் நான் இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது. அதெல்லாம் இட்ஸ் நாட் வெரி பாப்புலர். ஸோ அதை பற்றி நம்ம இது பண்ண வேணாம். பட் நான் மெயினாக விளையாடுறது இஸ் ஸ்னூக்கர், பில்லியர்ட்ஸ் அண்ட் ஹே பால். நான் போய் லாஸ்ட் இயர் அக்டோபரில் யூகேல போய் ஜெயிச்சுட்டு வந்தது இஸ் பில்லியர்ட்ஸ், விச் இஸ் பிளேட் ஆன் ஜஸ்ட் 3 balls இன் அ ஸ்டாண்டர்ட் ஸ்னூக்கர் டேபிள். அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்னூக்கர் டேபிளுங்கிறது தான் நம்ம ஜென்ரலி எல்லாம் இப்போ பிக்சர்ஸ் படம் இதிலெல்லாம் காமிக்கிறது அதுதான், விச் இஸ் பிளேட் ஆன் 12/6 டேபிள். அந்த டைமென்ஷன்ஸ் அப்படி தான் இருக்கும். இப்போ பில்லியர்ட்ஸ் அண்ட் ஸ்னூக்கர் நான் சொன்ன அந்த ஸ்டாண்டர்ட் டேபிளில் தான் விளையாடப்படும். ஆல்மோஸ்ட் பில்லியர்ட்ஸ்க்கும் ஸ்னூக்கருக்கும் மெயின் வித்தியாசம் என்னென்னா, பில்லியர்ட்ஸில் மொத்தமாகவே 3 ball தான். அந்த 3 பாலில் வேறு வேறு ஸ்கோரிங் பொசிஷன்ஸ் இருக்கும், அதை வச்சு விளையாடுவோம். இதுவே ஸ்னூக்கர் எப்படின்னா ஆல்மோஸ்ட் 22 balls இருக்கும் போர்டில். அதனால இப்போதைக்கு கரண்ட்லி ஸ்னூக்கர் இஸ் மோர் பாப்புலர். பட் பில்லியர்ட்ஸ் ஹேஸ் பின் இந்த வேர்ல்ட் ஆல்மோஸ்ட் 200+ years இருக்குது. இட்ஸ் மோர் ரிச் இன் ஹிஸ்ட்ரி. பட் ஸ்னூக்கர் இஸ் மோர் ஃபாஸ்டர் ஃபார்மெட், அதுக்கான ப்ரைஸ் மணியும் ஜாஸ்தி, இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ் ஜாஸ்தி. ஸ்னூக்கரே பில்லியர்ட்ஸோட ஃபாஸ்டர், பட் இன்னும் ஃபாஸ்டர் ஆக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ ஹே பால் இருக்கு, which is played on a more shorter table, shorter format. So quick-ஆ முடிஞ்சிரும், ஆடியன்ஸ்க்கும் என்டர்டெய்னிங்காக இருக்குங்கிறதுனால.
ஆக்சுவலி நீங்க 12th தான் படிக்கிறதா சொன்னீங்க இல்லையா? எப்படி மேனேஜ் பண்றீங்க? படிக்கிறதுங்கிறதோட மெயினா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் டோர்னமெண்ட்ஸ் இங்கேயே நடக்க முடியாது. நான் வந்து 7th வரைக்கும் ஐ வாஸ் ஸ்டடிங் த்ரூ சிபிஎஸ்சி நார்மல் ஸ்கூல் மீடியம் ஸ்கூலுக்கு போய் தான் படிச்சுட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 7th அப்புறமா ஆல்மோஸ்ட் 9th வரைக்குமே இட் வாஸ் கோவிட் டைம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் தான் இருந்தது. ஈவன் ஆன்லைன் கிளாஸ்னாலுமே கூட என்னால் ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் ப்ராக்டிஸே பண்ண முடிஞ்சது. ஸ்கூலுக்கு ஆல்மோஸ்ட் 6 to 8 hours போயிடுச்சு. ஜெயிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா அஃப்கோர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கான எனக்கு டைமே இல்லை. ஸோ ஃப்ராங்காக சொல்லணுன்னா ஐ வாஸ் அன் வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதனால் ஸோ அப்போ தான் என் அம்மா தான் இன்ஃபேக்ட் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, லைக் பிடிச்ச விஷயத்த வெறும் 2 மணி நேரம் தான் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் ஃபேர். அது சரி வேற என்ன பண்ண முடியும் ப்ராக்டிஸ்க்கு அப்படின்னு பார்த்தபோது தான் இன்டர்நெட்டில் அப்படியே ஜென்ரலாக பார்க்கும்போது தான் தே ஃபெல்ட் லைக் ஹோம் ஸ்கூலிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கிடச்சிது. ஸோ இப்போ நம்ம கவர்மெண்டோட NIOSங்கிற இட்ஸ் அஃபிஷியல் ரெக்கக்னைஸ்ட் தேர்ட் போர்ட் ஆஃப் இந்தியா. வேறு இப்போ சிபிஎஸ்சி மாதிரியே NIOSனு இருக்கு, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். அது மூலமா நீங்கள் எப்படின்னா நீங்கள் உங்களோட சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ சப்ஜெக்ட் படிக்கணும்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தினம் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கிறது மேண்டட்ரியே கிடையாது. வருஷத்துக்கு 5 to 10 days அட்டன் பண்ணால் போதும். உங்களுக்கு தே வில் கண்டக்ட் எக்ஸாம்ஸ் வருஷத்துக்கு 2 தடவை கண்டக்ட் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ நீங்கள் போய் காசு கொடுத்து பே பண்ணி நீங்களா எழுதிக்கலாம். ஸோ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. அதனால நான் ஸ்கூல்ல இருந்து டிசி வாங்கிட்டு நான் அது மூலயமா அப்பத்துலேருந்து 10th and 12th அப்படி தான். 10th அப்படி தான் எழுதினேன், 12th அப்படி தான் எழுதுனேன். ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறனால இது கொஞ்சம் ஆமாம். ஸோ எனக்கு கண்டினியூஸாக மேட்சஸ் இருக்கிறதுனால என்னால் இப்போ நார்மல் ஸ்கூல் அட்டன் பண்ணால் என்னால் இங்கே போயிட்டு இருக்க முடியாது தினந்தோறும். ஆன் டியூட்டி லீவ் கொடுப்பாங்க, பட் இட்ஸ் நாட் பாசிபிள். அதனால வந்து இந்த மெத்தட் எடுத்ததுலேருந்து ஐ ஜஸ்ட் ஹேவ் எக்ஸாம் எழுதும்போது மட்டும் இங்கே வந்தால் போதும். இல்லாட்டி நான் இப்போ வெளியூரில் இருந்தால் கூட அங்கே படிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து எழுதிக்கலாம். ஓகே. எந்த ஒரு விஷயமா எடுத்தாலுமே இந்த ஸ்ட்ரகிளிங் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கும். இந்த ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு பகுதி அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த விஷயம் வந்து உங்களோட வாழ்க்கையில் எப்படி இருக்குது? இதெல்லாம் எப்படி கடந்து வந்தீங்க? மெயினாக சொல்லணுன்னா வந்து ரேதர் தென் ஃபிசிக்கலாக லைக் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணணும் அந்த மாதிரி ஆஸ்பெக்டோட நான் எப்படி சொல்லுவேன்னா, இது செஸ் வந்து கம்ப்ளீட்லி மென்டல் மட்டும்தான். அந்த உங்களோட எவ்வளோ ஷார்ப்பாக அவங்க மென்டலில் வச்சுருக்காங்களோ அப்போ தான் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி. இதுவே கிரிக்கெட், ஃபுட்பால் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி வெறும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஷுட் பி பெஸ்ட். அப்போ தான் உங்களால் ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், பெஸ்ட்டாக விளையாட முடியுங்கிற மாதிரி. இந்த ஸ்போர்ட்டோட மெயின் ஆயிடுச்சு அட்வான்டேஜே என்னன்னா ரெண்டுத்தோட மிக்சர். யூ ஹாவ் டு பி மென்டலி எக்ஸ்ட்ரீம்லி ஃபிட்டாக இருக்கணும், ஃபிசிக்கல் உங்களால் குனிஞ்சு ஆட முடியுங்க, அந்த டேபிளில் சுற்றி நடக்க முடியும், குனிஞ்சு ஆட முடியுங்கிறது இருந்தால் மட்டும் போதும். ஸோ ஐ வுட் சே இதில் பெஸ்ட் இது என்னென்னா வந்து நான் மெயினாக ஃபீல் பண்ணது என்னென்னா வந்து ஃபோக்கஸ் வந்து ரொம்ப நிறைய தேவைப்படும். நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறதோ லைக் நான் கஷ்டப்பட்டு ஓவர் கம் பண்ண வேண்டியது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணது என்னென்னா வந்து இதில் ஆல்மோஸ்ட் 3 to 4 hours 5 hours ஒரே பாயிண்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணி யூ ஹேவ் டு ப்ளே. அதனால நான் மெயினாக ஃபீல் பண்ணது என்னென்னா வந்து உங்கள் ஃபோக்கஸை ரொம்ப நிறையா பிடிச்சி வச்சுருக்க வேண்டியிருக்கு. அதுக்கு தான் நான் மெயின் கஷ்டப்பட்டு ஐ ஆம் ஒர்க்கிங் ஆன் இட். இதுக்கு போகவும் பெட்டர் ஆகும்னு ஹோப் பண்ணுறேன். அதாவது ஃபிசிக்கல் ஹெல்த்தை விட மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப ஆமாம். இதில் ரொம்ப லைக் கான்சென்ட்ரேஷன் இது ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டோட இதில் ரொம்ப நிறைய தேவைப்படும். ஓகே. நீங்கள் என்ன ட்ரைனிங்லாம் மேற்கொள்கிறீங்க இந்த ஒரு விஷயத்துக்காக ஸ்பெஷலாக? தினம் கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணிவிடுவேன் காலங்காத்தால் எழுந்தோன்னே. நைட் இதில் மெயினாக இன்னொன்று என்ன பண்ண வேண்டியதுன்னா வந்து உங்களோட எப்படி அந்த பால் போகுது, எப்படி ஜெயிக்கிறீங்க, என்னென்ன இப்போ உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விஷுவலைசேஷன் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸ்லாம் தினம் நைட் ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன். இன்ஃபேக்ட் தினம் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எங்கே இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ ஒரு கேம் ஆடிட்டு வரேன்னா வந்து ஜெயிச்சா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பர் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறதே எழுதணும். அப்படி இல்லைன்னா இங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், இதை எப்படி சரி பண்ணலாம், இப்படிங்கிறதெல்லாமும் மெயினாக பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள். வாரத்தில் கண்டிப்பாக ஒரு தடையாச்சும் கோயிலுக்கு போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ கொடுத்ததுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு வந்துடும் ஆண்டவன்ட்ட. அதுக்கப்புறமா இப்போ ஐ ஆல்சோ டூ 15 days ஒன்ஸ் ஃபாஸ்டிங் பண்ணுவேன், மென்டலி டு மேக் யூர் செல்ஃப் ஸ்ட்ராங். இந்த மாதிரி ஃபாஸ்டிங் பண்ணால் ஓகே என்னால் இங்கே பண்ண முடியுது அப்போ போர்ட்லேயும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுது பர்சனலி கேம் வைஸ். கியூ ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் இன்னும் தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் சொன்னீங்களே, இங்கே ஃபிசிக்கல் ஹெல்த்தை விட மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு, இந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஆடட் ஆனால் இருக்கும்னு நினைக்கிறீங்க?
ஐ வுட் சே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுக்கு இன்னும் விளையாடுறதுக்கு நிறையா பிளேயர்ஸ் வேணும். ஐ வுட் சே அதுதான் இதோட மெயின் இதுன்னு சொல்லுவேன். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து லாட் ஆஃப் பீப்புள் என்னென்னா இதை வந்து ரொம்ப காஸ்ட்லி ஸ்போர்ட்டோ இல்லை ரொம்ப எலீட் ஸ்போர்ட், அதனால அவ்வளோ பேர் விளையாட முடியாது அப்படிங்கிற பயத்திலே இதுக்கு வர மாட்டேங்கிறாங்கங்கிறதுனால இதுக்கு மெயினாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா லைக் லாட் ஆஃப் பீப்புள் இதை விளையாட தான் இந்த ஸ்போர்ட் க்ரோ ஆகும். இது வந்து கேஷுவலாக விளையாடுற ஒரு விஷயமா ஆக்குனா ஐ ஃபீல் லைக் இட் வில் பி பெட்டர். எந்த விஷயம் அதை தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் கிரிக்கெட் சொன்னீங்க, எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னா நம்ம நார்மலாக இந்த ரூம் உள்ள கூட நம்ம வந்து ஒரு பேப்பர் சுட்டி பாலை விளையாடலாம், ஒரு அட்டை வச்சுட்டு விளையாடலாம் அப்படின்ற போது ஸோ அது பீப்புளுக்கு நிறைய கனெக்ட் ஆகுது. ஸோ இது இந்த ஸ்போர்ட்டை வந்து இன்னும் லைக் பீப்புள் கிட்ட வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் சொன்ன மாதிரி இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா வந்து இது காஸ்ட்லி தான், பட் இது வந்து இனிஷியல் காஸ்ட் மட்டும்தான் இதில் கொஞ்சம் ஜாஸ்தி. லைக் நீங்கள் வெல் யூஆர் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது இது இப்போ எங்களோட அசோசியேஷன்லேயே இன்ஃபேக்ட் இருக்க டேபிள் வந்து வென் தே பாட் இட் இஸ் காஸ்ட்லி, ஆனால் ஆல்மோஸ்ட் இப்போ 150 வருஷத்துக்கு அது அப்படியே இருக்கு. இப்போ மிச்ச ஸ்போர்ட் இப்போ கிரிக்கெட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்டை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும், அதுக்கே உங்களுக்கு செலவு இருக்கும். இது எப்படின்னா நீங்கள் வாங்கும் போது ஆரம்பிக்கும் போது காஸ்ட்லி தான். இன்ஃபேக்ட் நான் விளையாடிட்டு இருக்க அந்த போர்டு என்னோட அந்த கியூஸ்டிக்கே வந்து நான் விளையாட ஆரம்பிச்ச போது வாங்கினது ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ்க்கு இது அப்படியே தான் இருக்கு. ஐ ஃபீல் லைக் இதை நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கும்போது இட் இஸ் காஸ்ட்லி, பட் போக போக அது வந்து நிறைய நாளைக்கு இருக்கும். உங்களுக்கு அரசாங்க தரப்புல இருந்து மாநில அரசும் சரி மத்திய அரசாங்கமும் சரி ஸோ எந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் எல்லாமே கிடைக்குது? இப்போ ரீசன்ட் பாஸ்ட் வரைக்கும் வந்து கியூ ஸ்போர்ட்ஸ் வந்து ரெக்கக்னைஸ்ட் இல்லாத ஒரு ஸ்போர்ட்டாக இருந்தது. பட் அதுக்கப்புறமா இப்போ ரீசன்ட் பாஸ்டில் எங்கள் அசோசியேஷனில் அண்ட் அதர் கிரேட் இண்டிவிஜுவல்ஸ்னால வந்து நிறைய அவங்க எஸ்டாட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி ஸோ தட் பிளேயர்ஸ்க்கு வந்து ஸ்கீம்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ தட் அவங்களாலேயும் இப்போ இன்டர்நேஷ்னல் நேஷ்னல்னு போகிறதுக்கான காசு ஆர் லைக் மேட்சஸ்க்கு ப்ராக்டிஸ்க்கான இடம், அதுக்கப்புறமா வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதுக்காக நிறைய அசோசியேஷன்லேருந்து ரெப்ரசன்ட் பண்ணதுனால இப்போ வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து எங்களுக்கு இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் வந்து இந்த HCI இன்சென்டிவ் அப்படிங்கிற ஹை கேஷ் இன்சென்டிவ்லேருந்து எங்கள் ஸ்போர்ட் வாஸ் ஆல்சோ தேங்க்ஃபுல்லி ஆடட். அதனால அதை ஆட் பண்ணல. இன்ஃபேக்ட் எனக்கு என்னோட லாட் ஆஃப் உமன் பிளேயர்ஸ், அதுக்கப்புறமா என்னோட சீனியரான மென் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வந்து 2 இயர்ஸ் பேக் இந்த இன்சென்டிவ் மூலயமா எங்கள் எல்லாருக்குமே வந்து கேஷ் இன்சென்டிவ் கிடச்சிது. ஓகே, இந்த வருஷமும் ஆஃப்டர் லாட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் அண்ட் இது பண்ணதுனால இப்போ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இன்னும் இந்த விஷயம்லாம் ஆட் ஆன் பண்ணால் அரசாங்க தரப்புலேருந்து எங்களுக்கு இன்னும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் இந்த கேமை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கும் நிறைய பேர் வந்து இதன் மூலிமா வந்து பிளேயர்ஸாக உருவெடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் என்னென்னா வந்து இது விளையாடுறதுக்கான ஒரு இடம். ஏன்னா இப்போ இருக்க கரண்ட் இடத்துல வந்து எங்களால் மேக்ஸிமமே 2 டேபிள் தான் இருக்குது. இன்னும் நிறைய டேபிள் வர அங்கே அந்த இடத்துல போட தான் அங்கே விளையாடுறதுக்கும் மக்கள் வருவாங்க. ஸோ அங்கே இடம் தேவை. அந்த இடத்துக்கு தான் இப்போ ஆஃப்டர் லாட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் எங்களுக்கு எஸ்டாட்டோட இடத்துல இப்போ கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அங்கே ஆக்சுவலி இப்போ பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஐ ஃபீல் லைக் மோர் டேபிள்ஸ் வர லாட் ஆஃப் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் க்ரோ ஆகும் அப்படின்னு தான். ஓகே, இதில் விமன்ஸ் ஸோ எந்த அளவுக்கு, ஏன்னா காமனாகவே நம்ம எல்லா ஸ்போர்ட்லையுமே எடுத்து பார்த்தா முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்க விமன்ஸ் வந்து. ஸோ ஆல்மோஸ்ட் மென்னுக்கு ஈக்குவலான ஒரு இது இருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸில் எப்படி இருக்குது? இந்த ஸ்போர்ட்டில் ஐ வுட் சே இன்டர்நேஷ்னல் லெவல், நேஷ்னல் லெவல், ஏன் ஈவன் ஸ்டேட் லெவலில் கூடயுமே மோஸ்ட் ஆஃப் இது நம்ம இந்தியாவுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி ஜெயிச்சுட்டு வரதில் வந்து லாட் ஆஃப் உமன்ஸ் இருக்காங்க. நான் இருக்கேன், என்னோட சீனியரான அனுப்பமான்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஷீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் சென்னையிலேருந்து தமிழ்நாடு பிளேயர் தான். லாஸ்ட் இயர் வந்து ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் போய் கோல்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. நேஷ்னல் லெவல்லையுமே நிறைய காம்படிட்டிங் பிளேயர்ஸ்னால் தமிழ்நாடுலேருந்து தான் இன்ஃபேக்ட். அண்ட் மோஸ்ட் ஆஃப் பேர் வந்து அதில் உமன் தான். ஸோ அதனால் ஐ வுட் சே தேங்க்ஃபுல்லி இந்த ஸ்போர்ட்டில் மென்னுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக நிறைய குவாலிட்டி ஓன் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஓகே, நீங்கள் லைக் விமன் அப்படின்னால எங்கேயாவது ஒருத்தர் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாச்சும்? இந்த ஸ்போர்ட்டில் வந்து மென் வந்து இன்னும் ரொம்ப வருஷமாக இதை விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ ரீசன்ட் பாஸ்டில் தான் உமனுக்குன்னு தனியாக டோர்னமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒன்று நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா வந்து மென் அளவுக்கு உமனுக்கு செப்பரேட்டாக டோர்னமெண்ட்ஸ் கிடையாது அன்ஃபார்ச்சுனேட்லி. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது.
வருது. பட் லாட் ஆஃப் மென்னுக்கான தனி டோர்னமெண்ட்ஸ் இருக்கும். பட் வேணும்னா அதில் உமன் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உமனுக்குன்னு தனியாக டோர்னமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். வெறும் இப்போ நேஷனல் லெவல்னா நேஷனல் மட்டும்தான். இன்டர்நேஷனல் லெவல்லையும் இன்ன இயர் ஐ வுட் சே 1 or 2 டோர்னமெண்ட் தான் இருக்கும். மென்னுக்கு ஆல்மோஸ்ட் 10 டோர்னமெண்ட்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ ஜாஸ்தி டோர்னமெண்ட் ப்ராக்டிஸ் இருக்க தான் ஒரு பிளேயர் பெட்டராக விளையாட முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஐ வுட் சே ஸ்லைட்லி லேக்கிங். பட் இப்போ பெட்டர் ஆகிட்டே இருக்கு. ஒரு வருஷத்துல ஆல்மோஸ்ட் 6 to 10 டோர்னமெண்ட்ஸே உமனுக்குன்னு நடத்துறாங்க. முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ பெட்டர் ஆகிட்டு இருக்கு. ஆமா, டெஃபினெட்லி. எல்லா கேம்லுமே வந்து வெற்றி தோல்வின்றது வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ரெண்டுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் நிறைய பேருக்கு இங்கே வந்து முயற்சி பண்ணியும் தோல்வி அடைஞ்சிட்டா அந்த ஒரு டவுன்ஃபாலில் போவாங்களே. ஸோ ஒரு மாதிரி சோர்வு அடைஞ்சிடுவாங்க, ஒரு மாதிரி ரொம்ப டவுன் ஆகிடுவாங்க. இந்த சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் விளையாடும் போது இந்த மாதிரி? கண்டிப்பாக. இன்ஃபேக்ட் ட்ரூத்ஃபுல்லாக சொல்லணுன்னா வந்து நான் 6 மாதம் போன எல்லா டோர்னமெண்ட்லேயுமே 2வது 3வது ரவுண்ட்லேயே தோத்துட்டேன். ஆனால் நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிறது தான் ஒரு ஸ்போர்ட் பிளேயரோட வாழ்க்கையே. எல்லாருனாலையும் எப்போவுமே ஜெயிச்சிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்பினீங்கனாலே அதோட ஆப்போசிட்டாக எப்போவுமே நீங்கள் தோத்துக்கிட்டே இருக்கவும் முடியாது. அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் போய் அடுத்த டோர்னமெண்ட்டை ஆடணும். அதில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இல்லைன்னா அப்போ எங்கே நீங்கள் லேக் ஆறீங்க, என்ன இன்னும் என்னால் பெட்டர் பண்ணிக்க முடியும், சரியே செய்ய முடியாது அப்படின்னு போகிறதோட இதை நான் எப்படி சரி செஞ்சுக்க முடியும், இல்லை இப்போ உங்களாலேயே மட்டும் தனியாக இதை பண்ண முடியலன்னா பெட்டர் கோச்சோ இல்லை பெட்டர் உங்களோட வெல் விஷர்ஸ் கிட்ட போய் எப்படி இதை நான் சரி பண்ணிக்கலாம், நான் எங்கே லேக் ஆறேன் அப்படின்னு கேட்டு அதை தினம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை போய் செய்யறதுல தான் அப்படிதான் நான் செஞ்சிட்ருக்கேன். அது எல்லாருக்கும் வேலை செய்யுமான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எப்படி ஓவர் கம் வந்தீங்க? அதான் மெயினாக வந்து நான் எப்படி சொல்லுவேன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட கோச் அவர் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட் அவர் தான். அது எப்படின்னா இப்போது ஒரு கேம்னா அதை வந்து எப்போவுமே வந்து நம்ம ஜெயிச்சுட்டே இருக்க முடியாதுங்கலன்னா கற்றுக்கிற ஃபேஸில் இருக்கும்போது கண்டிப்பாக ஜெயிச்சுட்டே இருக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு நம்மளா புரியறதோட இன்னொருத்தவங்க சொல்லும்போது பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ என்னோட பெட்டராக இப்போ அவர் ஹி ஹஸ் பீன் பிளேயிங் ஃபார் ஆல்மோஸ்ட் 30 years. அவர் பார்த்த விஷயங்கள் இருக்கும். அவர் வந்து நானே இப்படி தான் தோத்துருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது நமக்கு பெட்டராக இருக்கும். ஓகே, அவரே இப்படி இவ்வளோ வருஷம் ஆடி இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களே தோத்து பட் அவங்க திருப்பியும் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அப்போ என்னாலேயும் கண்டிப்பாக முடியும். என்னோட சீனியர்ஸ்லாமும் அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களும் they have been playing for so many years, தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போதே வந்து ஓகே அப்போ நான் தோத்துட்ருக்கேன் அவங்கள மாதிரி. ஏன்னா அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, என்னாலையும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கும். ப்ளஸ் அஃப்கோர்ஸ் அப்பா அம்மாவோட சப்போர்ட்டு, என்னோட தாத்தா பாட்டி ஒரு வெல் விஷஸ் எவ்ரிபடி வந்து அவங்க இந்த மாதிரி நான் தோத்தா கூட ஓகே இது வெறும் சும்மா டெம்பரரி தான், நெக்ஸ்ட் போக போக கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறதே நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எஸ். எல்லாரோட மனுஷங்கள வாழ்க்கையுமே எந்த ஒரு சுச்சுவேஷனுமே இந்த மாதிரியான ஒரு சரௌண்டிங் வந்து அமைன்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் கேம் விளையாடும் போது நம்ம பார்ப்போம்ல, சப்போஸ் ஆப்போனண்ட் வந்து வின் பண்ணுற மாதிரி இருப்பாங்க, ஆல்மோஸ்ட் அவங்க தான் வின்னு எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் லைக் தோக்குற மாதிரி இருந்தாலுமே அதுலேருந்து மீண்டும் வந்து நீங்கள் அந்த கேம் வின் பண்ணியிருக்கீங்களா எப்பயாவது? இந்த லாஸ்ட் இயர் நீங்கள் சொன்ன அந்த அக்டோபரில் யூகேல போய் நான் ஜெயிச்சுட்டு வந்த மேட்ச்சு, அது வந்து டைம் ஃபார்மேட் மேட்ச்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா இப்போது 60 நிமிஷத்தில் யார் இருக்கலே அதிக பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது தான் மேட்ச். ஸோ ஃபைனல்ஸில் ஆக்சுவலி அந்த ஹோலில் போட்டால் பாயிண்ட் இல்லைங்களா? அதை தாண்டி ஒரு 2-3 ஸ்கோரிங் டெக்னிக்கும் இருக்கு. பட் அதுதான் அதோட பேஸ் ஸ்கோர். அந்த மேட்சோட ஃபைனல்ஸ்லேயே இன்ஃபேக்ட் என்னோட ஆப்போனன்ட் வாஸ் அனதர் இந்தியன் பிளேயர் தான். அதனால வந்து இன்ஃபேக்ட் அது இந்தியா வர்சஸ் இந்தியான்னு ஆயிடுச்சு ஃபைனல்ஸ் அங்கே. அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபர்ஸ்ட் 40 நிமிஷத்தில் வந்து நான் தான் லீடிங்கில் இருந்தேன். ஆல்மோஸ்ட் 60 பாயிண்ட்லேயே லீடிங்கில் இருந்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன ஆயிடுச்சு, கடைசி நேரத்தில் திடீர்னு அவங்க ரொம்ப நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ரொம்ப முயற்சி பண்ணேன், இருந்தாலும் என்னால் முடியல. கடைசியில் ஆல்மோஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் தான் வித்தியாசமே இருந்தது. கடைசி இன்னும் ஒரு 1.5 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு அப்படிங்கும்போது அதுவும் ஃபைனல்ஸ்ல ஃபுல் டென்ஷன். அவங்க கடைசி இன்னும் 1.5 நிமிஷம் தான் பாக்கி இருக்கும்போது இன்ஃபேக்ட் அவங்க 6 பாயிண்ட் லீடிங்ல இருந்தாங்க என் ஆப்போனன்ட். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தோத்தா கூட பரவாயில்ல, ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டு அதுவும் லீடிங்ல இருந்துட்டு அப்புறம் கீழே போய் பேக் டு பேக் இந்த மாதிரி ஆப்போனண்டோட இருந்துட்டு கடைசி அந்த 10 செகண்ட்ல இன்ஃபேக்ட் வந்து சுத்தி இருக்க எதுவுமே கண்ணுக்கு தெரியல, வெறும் அந்த பால் எப்படியாவது உள்ள போட்டணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் ஃபோக்கஸ் இருந்தது. அந்த கடைசி நேரத்தில் 6 பாயிண்ட் போட்டதில் நான் ஜெயிச்சிட்டேன். அது தான் லைக் அப்படியே என் வாழ்க்கையிலே நான் ஃபீல் பண்ண ஹையஸ்ட் ப்ரெஷர் வந்து அதுதான். ஆக்சுவலி அந்த
மொமெண்ட் லைக் எப்படி இருந்தது? நீங்க வின் பண்ணிட்டீங்க. ஓகே, அந்த பால் போயிட்டு ஹோல்ல விழுந்துருச்சு. நீங்க வின் பண்ணிட்டீங்க. லைக் அது எப்படி இருந்தது? 6 பாயிண்ட் அது நான் போட்டுட்டேன் அப்படிங்கிற பிரக்ஞையே எனக்கு இல்ல. நான் அங்க ஓகே. ஸ்கோரை பார்த்துட்டு எல்லாருமே வந்து கை தட்ட ஆரம்பிச்சோன்னே தான், ஓ உண்மையிலேயே உள்ள போயிடுச்சா எல்லாம் ஜெயிச்சுட்டேனா அப்படிங்கிறது இருந்தது. ஏன்னா அன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து அந்த டோர்னமெண்ட் மேட்ச் எப்படி இருந்ததுன்னா ஒரே நாள்லயே அந்த மொத்த டோர்னமெண்ட்டையும் முடிச்சிட்டாங்க. ஸோ நான் பேக் டு பேக் ஆல்மோஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் ஒரே நாள் மார்னிங் 10 o'clock ஆரம்பிச்சது, 7 o'clock ஃபைனல்ஸ், டோர்னமெண்ட்டே ஓவர் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதனால பேக் டு பேக் ஆடினதுல வந்து அந்த நாள் ஃபுல்லாவுமே போனதே தெரியல விளையாடிக்கிட்டே இருந்ததுனால. அந்த பால் உள்ள போனதுக்கப்புறம் எல்லாரும் கை தட்டி அப்பா வந்து பக்கத்துல வந்து தோல், ஓ ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஓ ஜெயிச்சிட்டேனா அப்படின்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அதான் சொன்ன மாதிரி அந்த பேக் அண்ட் ஃபோர்த் லைக் என் ஆப்பனன்ட் போட்டாங்க, நான் போட்டேன் அப்படின்னு இருந்ததுனால யாரு ஜெயிப்பா அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நான் போட்டு ஜெயிச்சிட்டேங்கிறதே நான் உணரல. ஓகே. ஆக்சுவலி அந்த டைம்ல அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அந்த நர்வஸ்னஸ், அந்த ஒரு படபடப்பு, அந்த ஒரு ஆன்சைட்டி, மைண்ட் கான்ஷியஸா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது அந்த மாதிரி. ஆமா. நான் அதனால தான் நான் முன்னாடி சொன்னது என்னன்னா, அந்த மென்டல் ஆஸ்பெக்ட் இதுல ஏன் இன்னும் முக்கியம் அப்படின்னா வந்து, இப்போ கிரிக்கெட், ஃபுட்பால் அப்படின்னா லைக் நீங்க கோவப்பட்டு அந்த பேட்டை அடிச்சிடலாம். இல்ல ஏதாவது உங்க பேசிக்கலி உங்க உடம்ப வச்சு அதை காமிச்சு செலுத்திடலாம். அந்த பில்டப் ஆகிற டென்ஷனை வந்து முடிச்சிடலாம். இதுல வந்து அப்படியே அமைதியா நீங்க வந்து அந்த பாலை வந்து உள்ள எப்படியாவது போடணுங்க. உங்க மைண்டு கத்திக்கிட்டே இருக்கும். பட் பாடியில பெருசா காட்டவே முடியாது. இந்த கேம்ல ரொம்ப முக்கியம் என்னன்னா அப்படியே சாஃப்டா ஆடணும். அப்படியே இங்கட்டும் அங்க போகணும். அவ்வளோ மட்டும்தான். அவ்வளவா நகர்றதோ இல்ல ஓடுறதோ அந்த இதுவே இதுல கிடையாது. ஸோ அதனால நீங்க நான் மெயினா அந்த டென்ஷன் எல்லாத்தையும் வச்சு அதை வந்து பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணி பால் அடிச்சு உள்ள போடணும். அது மட்டும் தான் என் கான்சென்ட்ரேஷன் இருந்தது. ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்குமே அவங்கவங்க கேம்ல அவங்களுக்கு இண்டிவிஜுவலான ஒரு கீ ஸ்கில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ல வந்து என்ன கீ ஸ்கில் இருக்கு? எனக்கு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது ப்ளஸ் இது வரைக்கும் நான் ஆடுறத பார்த்தவங்க எல்லாருமே என்கிட்ட சொன்னது என்னன்னா வந்து என்னோட எபிலிட்டி டு ஃபோக்கஸ் தான். ஸ்டேட் டோர்னமெண்ட் ஆட போன போது நான் என் சீனியரோட ஆடினேன். ஷி ஹஸ் பின் பிளேயிங் ஃபார் ஆல்மோஸ்ட் 30-40 வருஷம் ஆடிட்டு இருக்காங்க. நான் அப்பதான் ஒரு ஆல்மோஸ்ட் கத்துக்குட்டி, நான் அப்பதான் விளையாட வந்திருக்கேன். அவங்க நினைச்சாங்க வந்தோடனே ஜெயிச்சுட்டு போயிடலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனா நான் ஆல்மோஸ்ட் அவங்களோட வந்து 4 மணி நேரம் அந்த மேட்சை விளையாடினேன். அவங்க அதான் முடிச்சுட்டு சொன்னாங்க, எப்படிமா என்னாலே முடியல 4 மணி நேரத்துக்கு என்னோட இது பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ அதனால இந்த கேம்ல மெயினா என்னன்னா சில சமயம் அந்த மேட்சஸ் கோ ஆன் ஃபார் ஆல்மோஸ்ட் 3 to 4 hours. இது எல்லாரும் சொன்னது என்னன்னா வந்து என்னோட பெஸ்ட் எபிலிட்டி வந்து அந்த 3 to 4 மணி நேரம் என் ஃபோக்கஸை பிடிச்சி வச்சிருக்கிறது தான் என்னோட ஐ ஃபீல். அது ஒன்று. இன்னொன்று வந்து ப்ராக்டிஸ் வந்து தினம் பண்ணணும். அப்படி லைக் இதில் எப்படின்னா ஒரே விஷயத்த தினம் 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 நீங்கள் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓயாமல் பண்ணணும், போர் அடிக்கக்கூடாது. என்னோட பர்சனல் கீ ஸ்ட்ரென்த் என்னன்னா என்னால் போர் அடிக்காமல் ஆல்மோஸ்ட் 3 to 4 hours ஒரே விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ண முடியுது. அதுதான் ஆயிடுச்சு இப்போதைக்கு என்ன லைக் சாம்பியன் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த டேலண்ட்னா நான் அதுதான் சொல்லுவேன். ஓகே. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இந்த ஒரு ஸ்போர்ட்காக? ஆல்மோஸ்ட் 6 to 7 hours ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இப்போ கரண்ட்லி. சொன்ன அந்த டேபிள் வந்து என்கிட்ட ஒரு பர்சனல் டேபிள் இருக்குது நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகன்னு. அண்ட் அண்டர் மை கோச் கைடன்ஸ் நான் தினம் ஆல்மோஸ்ட் 4 days a week நான் போய் எங்களோட அகாடமிலையும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி இது நம்ம வீட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சப்போஸ் டேபிள் இருந்தால், இல்லைங்களா? ஆமாம், டெஃபினெட்லி. இதில் நீங்கள் ஒன்ஸ் அந்த இனிஷியல் பர்ச்சேஸ் பண்ணி அந்த டேபிளை வாங்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 years வரைக்கும் கூட அந்த டேபிளுக்கு எதுவுமே ஆகாது. நீங்கள் எவ்வளோ வேணால் அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மற்ற ஸ்போர்ட்ஸ்ல எல்லாமே வார்ம் டவுன்லாம், அதாவது கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வார்ம் அப் பண்ணுறது, வார்ம் டவுன் பண்ணுறது, ஓடுறது, இது பண்ணுறதுலாம். ஸோ இந்த ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி வார்ம் அப் பண்ணுவீங்க, என்ன மாதிரி வார்ம் டவுன் பண்ணுவீங்க, இல்லை மென்டலியாக வந்து என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி அவ்வளவா ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் இந்த உடம்பு சார்ந்த கேம் இல்லை அப்படிங்கிறதுனால மிச்ச ஸ்போர்ட் அளவுக்கு நீங்கள் உங்கள் பாடியை வந்து வார்ம் அப் பண்ண தேவையில்லை. டேபிளில் வந்து நாங்கள் 1 ball அப்படின்னு சொல்லுவோம் அந்த ப்ராக்டிஸை. அது என்ன பண்ணிங்கன்னா சென்டர் ஆஃப் த டேபிளில் அந்த பாலை வச்சுட்டு வெறும் ஸ்ட்ரெயிட் லைனில் உங்கள் பால் போயிட்டு வருதா அப்படிங்கிறத ஒரு 3 தடவை பண்ணிங்கன்னா அதுவே போதும் வார்ம் அப்க்கு. பட் மென்டல் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஐ வுட் சே நிறைய ப்ரீதிங் டெக்னிக் ப்ராக்டிஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை எப்படி பால் போகுதுங்கிறத யோசிச்சு பார்க்கறதாகட்டும், அந்த இடத்துக்கு கம்ஃபர்டபுளாக ஆகிறதுக்காகட்டும், இந்த மாதிரி வார்ம் அப் தான் இன்னும் ஜாஸ்தி. என்ன மாதிரி யுக்தி வந்து யூஸ் பண்ணுவீங்க கேம் அப்போ?
டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல நீங்க இந்த ஒரு மேட்சே முடிஞ்சிரும் அப்படின்னா உங்களுக்கு அந்த அட்ரினலின்லயே போட்டுறணும், ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறது இருக்கும். இதுல என்னன்னா அந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிட்ட மேட்ச் போறதுனால நீங்க வந்து எவ்ரி ஹவர் எவ்ரி மேட்ச் எவ்ரி பால் நீங்க போடும்போதும் வந்து கான்ஸ்டண்டா நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். இதை நான் ஜெயிக்கணும், இதை நான் போடணும், இதை நான் செய்யணும் அப்படின்னு நீங்க சொன்னாதான் இதுல உங்களுக்கான அந்த செலுத்துற சக்தி இருக்கும். இல்லாட்டி இன்ஃபேக்ட் சோர்வாயி அந்த 5 நிமிஷம் மேட்சுக்கு கம்பேர் பண்ணும்போது 5 மணி நேரத்துல நீங்க சோர்வாயி இன்ஃபேக்ட் டயர்ட் ஆயிடுவீங்க. ஓகே. ஆக்சுவலி நம்ம வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஒரு வெற்றி வந்து அடையிறது வந்து கஷ்டம் தான், பட் ஆனால் அந்த இடத்துக்கு போய் நம்ம நின்றுவோம், ஆனால் அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து நம்ம இன்னும் ஓடிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த எப்படி நீங்கள் கையாளுறீங்க? எந்த விஷயம் உங்களுக்கு இன்னும் முன்னோக்கி ஒரு உந்து சக்தி இருந்துகிட்டே இருக்கு? எப்போவுமே ஜெயிச்சுட்டே இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. போன வருஷம் வந்து நேஷ்னல் லெவலில் ஒரு கேட்டகரியில் நான் தான் ஜெயிச்சிருந்தேன், கோல்டு லெவலில் இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் இயர் அதை விளையாடும்போது நான் அந்த இதில் தோத்துட்டேன். நான் இப்போ பிரான்ஸுக்கு வந்துட்டேன். ஆனால் இப்போ எப்படின்னா எனக்கு தெரியும் நீங்கள் நம்ம பேசின மாதிரி எப்போவுமே ஜெயிச்சுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் இருக்கும். பட் என்னை செலுத்துகிற சக்தியோ லைக் நான் என்ன பர்சனலி ஆசைப்படுறது என்னன்னா வந்து எவ்ரி டைம் நான் என்ன மேட்சுக்கு போனாலும் அதை ஜெயிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவேன். கண்டினியூஸாக நான் மட்டும்தான் ஜெயிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு செல்ஃபிஷான இதுதான் இருந்தாலும் அந்த ஒரு செலுத்துகிற சக்தினால தான் எனக்கு அந்த உண்டுதல் தான். எந்த மேட்சுக்கு போனாலும் என்னோட பெட்டர் பிளேயராக அவங்க இருக்கட்டும், இல்லை என்னோட ரொம்ப ஈஸி ஆப்பனண்டாவும் இருக்கட்டும், என்ன இருந்தாலும் லைக் இன்ஃபேக்ட் சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவங்க உன்னோட 40 வருஷம் ஆடிட்டு இருக்காங்க, எப்படி உன்னால ஜெயிக்க முடியும்? ஆக்சுவலி அந்த ஒரு தாட் உங்களுக்கு இருக்குங்களா? அது வந்து உங்க மைண்டோட இதை பிரேக் பண்ணல. இப்போ ஆப்போனன்ட்ல வந்து இப்போ 40 வருஷம் யாராவது இயர் கணக்காக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து நின்னா அந்த இடத்துல உங்களுக்கு மென்டலியா வந்து இதுவாகுங்களா, என்னடா இவ்வளோ பெரிய ஆள் நிற்கிறாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி எதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், அதான் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்போர்ட்டில் எப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் இது கம்மிங்கிறதுனால இதில் வந்து சின்னவங்களும் போய் பெரியவங்க கேட்டகரியில் ஆடலாம். என்னோட வயசு இப்போ 17ங்கிறதுனால நான் ஜூனியர் கேட்டகரியில் இருக்கேன். பட் நான் போய் லேடிஸ் கேட்டகரியிலையும் ஆடலாம். இதுல அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதனால என்னன்னா நான் இன்ஃபேக்ட் என்னோட நிறைய ஆப்போனன்ட்ஸ் எப்படின்னா அவங்க என்னோட ஏஜோட அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். இருந்தாலும் இப்போ மேட்சை போய் அவங்களோட தான் ஆடணும் அப்படின்னு இருக்கும்போது டென்ஷனாக தான் இருக்கும். ஆனால் என்னன்னா எப்படி இருந்தாலும் லைக் அவங்கள ஜெயிக்கணும், உங்களுக்கு 1 கோல்டு ஜெயிச்சே தீரணும், நான் தான் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க பெஸ்ட் பிளேயரை அடிச்சாதான் முடியும், வேற வழியே இல்லை. உங்களுக்கு பெஸ்ட் பிளேயரா ஆகணும்னா பெஸ்ட் பிளேயரை அடிச்சுதான் ஆகணும். அதனால வந்து அந்த டென்ஷன் இருக்க தான் செய்யும். நான் பெஸ்ட் ஆடின டைம் அப்பெல்லாம் என்னோட பெட்டரான பிளேயரெல்லாம் என்னால் அடிக்க முடிஞ்சிருக்கு. இப்போ இன்னும் என்னோட பெட்டரான பிளேயரை இதுக்கப்புறம் மேற்கொள்கிறேன் அப்படின்னா திருப்பி யோசிச்சு பார்ப்பேன். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன் ஒரு தடவை அப்படின்னா கண்டிப்பாக இந்த தடவை என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறத வச்சு தான் அணுகுவேன் கேம். ஓகே. ஆக்சுவலி உங்களுக்கு யாராவது ரோல் மாடல்லாம் இருக்காங்களா? ஃபஸ்ட்டு நான் இந்த கேம் பற்றி இது பண்ணி வந்தபோது வந்து என்னோட கோச் சொன்னார், இந்த மாதிரி வந்து நீயே சும்மா விளையாடிக்கிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது, மிச்சவங்க விளையாடுறதையும் பார்க்கணும், பார்த்தாதான் உனக்கு அந்த கேம் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா. இன்ஃபேக்ட் அவர் சொன்ன முதல் இது என்னன்னா, நீ பிராக்டிஸ் பண்றதை விட்டுட்டு போய் அடுத்தவன் எப்படி பிராக்டிஸ் பண்றாங்கிறத ஃபர்ஸ்ட் பாரு, யார் இந்த ஸ்போர்ட்ல இருக்கலே பெஸ்ட் பிளேயர்ஸ் அவங்களெல்லாம் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னபோது தான் இந்தியாவில் ஆக்சுவலி பங்கஜ் அத்வானின்னு இருக்காரு. ஹி ஹஸ் பீன் வின்னிங் ஃபார் ஆல்மோஸ்ட் 26 இயர்ஸ். 26 வருஷமா அவர் தான் கண்டினியூஸ் சாம்பியன். ஆமா, இந்த ஸ்போர்ட்ல எனக்கு பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன்னா அவர் தான். 26 வருஷம் ஒருத்தரால பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா என்னாலையும் முடியும் அப்படிங்கிறது தான். உங்களோட மிகப்பெரிய ஒரு கனவு, எனக்கு இந்த விஷயம் செஞ்சா போதும்பா, எனக்கு இந்த ஒரு மெடல் வின் பண்ணா போதும், என்னோட மனசு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடும், நிம்மதியா இருப்பேன் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் என்னது? இன்ஃபேக்ட் போன வருஷம் அந்த அக்டோபர்ல போய் ஜெயிச்சுட்டு வந்ததை தான் அந்த மாதிரி வச்சிருந்தேன். பார்த்தா அது ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் இல்ல இது பத்தாது அப்படின்னு ஆயிடுச்சு. இதை செஞ்சா நான் இனிமேல் சந்தோஷமா முடிச்சிருவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட் இப்போதைக்கு நான் வச்சிருக்கிறது என்னன்னா, ஒலிம்பிக்ஸ்ல இந்த ஹே பாலுங்கிறது வந்து ஒன்ஸ் இட் ஹஸ் பீன் ஆடட், ஹோப்ஃபுல்லி அது சேர்க்கப்பட்டுருச்சுன்னா வந்து கண்டிப்பா வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி போய் இந்தியாக்காக ஒலிம்பிக்ஸ்ல போய் மெடல் ஜெயிச்சுட்டு வரது தான் என்னோட இருக்கிறதுலே பெரிய கோல். அதனால அதுக்கு முதல்ல ஒலிம்பிக்ஸ்ல ஆட் பண்ணினாங்கன்னா நான் நேஷனல் லெவல்ல செலக்ட் ஆயிட்டேன்னா கண்டிப்பா போய் ஜெயிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறது நாங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஆக்சுவலி நீங்க வந்து பில்லியர்ட்ஸ்ல தான் வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து எந்த கேம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள்? நீங்கள் எந்த கேமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க? ஸ்னூக்கரா, இல்லை பில்லியன்ஸா, இல்லை ஹேபாலா,
பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் அண்டு நான் இருக்கிறதுலே ரொம்ப நல்லா விளையாடுறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது வந்து பில்லியர்ட்ஸ் தான். பட் ஸ்னூக்கர் அண்ட் ஹேபாலில் தான் இப்போது சமீப காலத்தில் நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடக்குது அண்டு வேர்ல்டு வைடும் அதுதான் இன்னும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதனால வந்து ஈவந்தோ என்னோட ரொம்ப பிடிச்ச கேம் பில்லியர்ட்ஸ்னால் கூட நான் இன்னும் நிறைய இப்போ சமீப காலத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஸ்னூக்கர் அண்ட் ஹேபாலில் தான். பில்லியர்ட்ஸுங்கிறது ஸ்னூக்கர் அண்ட் ஹேபால் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோ கேம். முன்ன ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, இப்போ இல்லை. அதனால நான் இப்போ கொஞ்சம் நாளாக ஒரு 6 மாதமாக வந்து அது அவ்வளவா விளையாடுறது கிடையாது. ஓகே. எதனால் பில்லியர்ட்ஸ் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க? ஒன்று, நான் ஆரம்பித்த போது என்னோட கோச்சுக்கு வந்து அவர் அப்போ தான் பில்லியர்ட்ஸை கண்டுபிடிச்சிருந்தாரு. ஸோ அது வரைக்கும் அவர் ஸ்னூக்கர் ஹேபால் தான் விளையாடிட்டு இருந்தார். பட் அவர் பில்லியர்ட்ஸ் அவர் கண்டுபிடிச்சதுனால அவரும் அதில் ரொம்ப பேஷனேட்டாக இருந்தார். அந்த டைமில் தான் நான் போய் ஜாயின் பண்ணேன். ஸோ அவர் எனக்கு ஃபுல்லாக பில்லியர்ட்ஸில் தான் ஆரம்பித்தார். அண்டு எனக்கு அது ஆரம்பித்ததுலேருந்தே ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு ரீசன் பர்சனலி நான் ஏன் எனக்கு பில்லியர்ட்ஸ் இன்னும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பாக்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸ்னூக்கருக்கும் ஹேபாலுக்கும் காமனான விஷயம். இதில் எப்படின்னா அந்த 3 பாலை வச்சே நீங்கள் எய்தர் பாக்கெட் பண்ணலாம், இல்லை உங்கள் பாலையே உள்ளே போடலாம், இல்லை 2 பாலை வெறும் தொட்டிங்கன்னா கூட எதுவுமே உள்ளே போடாமல் வெறும் தொட்டிங்கன்னா கூட அது ஒரு பாயிண்ட்டு. ஸோ அதனால் இதில் எப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது ஸ்கோரிங்க்கு. இப்போ ஸ்னூக்கர் அண்ட் ஹேபால் எப்படின்னா ஒரு பேட்டர்ன் இருக்குன்னா அந்த பேட்டர்னில் மட்டும்தான் நீங்கள் ஆடணும். ஆடினீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. பட் ஆனால் அது ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன், அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பில்லியர்ட்ஸில் நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஆர்ட் மாதிரி. ஒருத்தங்களுக்கு அது வித்தியாசப்படும். இப்போ நான் பில்லியர்ட்ஸ் ஆடுறதுக்கும் என்னோட அகாடமியில் இருக்க இன்னொரு பொண்ணு பில்லியர்ட்ஸ் ஆடுறதுக்கும் அப்படியே வேற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க எப்படி ஒரு கேம் அணுகுறீங்க அப்படிங்கிறது பில்லியர்ட்ஸ்ல இன்னும் வித்தியாசமா தெரியும். அந்த ஒரு இதுல வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைங்களா பில்லியர்ட்ஸ்ல? அதோட ஸ்கோரிங் மெத்தடு வந்து அப்படியே இந்த 2 ஸ்போர்ட்டோட வேறையா இருக்கும். இப்போ எப்படின்னா ஸ்னூக்கர் அண்ட் ஹேபாலில் எப்படின்னா உங்களோட நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுற அந்த ஸ்ட்ரைக்கர் பாலை உள்ளே போட்டிங்கன்னா அது ஃபவுல், இதில் போட்டிங்கன்னா வந்து அது பாயிண்ட்டு. இன்ஃபேக்ட் ஸ்னூக்கர் ஆடுறவங்க பில்லியர்ட்ஸில் ஆட வந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு போடுறதுக்கே பயமாக இருக்கும். என்னடா இது ஃபவுல் ஆகிடுமே, இதையும் உள்ளே போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால இன்ஃபேக்ட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பில்லியர்ட்ஸ் தான் வந்து இஸ் த மதர் ஆஃப் மிச்ச ஸ்போர்ட் எல்லாம். ஸோ நீங்கள் வந்து இதுல கத்துக்கிட்டு ஆரம்பிச்சீங்கன்னா மிச்ச இதெல்லாம் இன்னும் சுலபமா இருக்கும். அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். நான் விளையாட ஆரம்பிச்சது கம்பேர் பண்ணும்போது ஒரு வெறும் ஸ்னூக்கர் ஆடி பில்லியர்ட்ஸ் விளையாட வரவனுக்கும் பில்லியர்ட்ஸ் ஆடி ஸ்னூக்கர் ஆட வரவனுக்கும் பில்லியர்ட்ஸ் ஆடினவன் ஸ்னூக்கர் இன்னும் ஈஸியா ஆடுவான். பட் இதுவே ஸ்னூக்கர் ஆடினவனால பில்லியர்ட்ஸ் அதை நான் சொன்ன மாதிரி அவனுக்கு அது எப்படிடா நம்ம பாலையே உள்ள போட்டா கணக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு இருக்கும். ஓகே. இந்த இன்டர்வியூட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க, ஃபர்ஸ்ட் இயர் தான் சொல்லியிருந்தீங்க, ஒரு விபத்துனால தான் நான் வந்து இது உள்ள வந்தேன் அப்படின்ட்டு. இப்போது இந்த கியூ ஸ்போர்ட்ஸ் உள்ளே வரணும்னு நினைக்கிற பிளேயர்ஸ்க்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? லைக் அவங்களுக்கு ரொம்ப பிளாங்காக இருக்காங்க அவங்க. இப்போ எனக்கும் இந்த மாதிரி வந்து விளையாடணும்னு தோணுது, எனக்கும் வந்து கியூ பால் வந்து ப்ளே பண்ணணும்னு தோணுது, அது பில்லியர்ட்ஸ் ஆனாலும் சரி, ஸ்னூக்கராக இருந்தாலும் சரி, ஹே பாலாக இருந்தாலும் சரி. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம்னா என்னவாக இருக்கும்? ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ வுட் சே நீங்கள் இதில் மெயினாக முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா வந்து எடுத்தோன்னே வந்து இதை நான் காம்படிட்டிவாக நான் ஜெயிக்கிறதுக்காக போகிறேன், நான் வந்து இப்போ ஸ்டேட் ஜெயிச்சானும் நேஷ்னல்ஸ் ஜெயிக்கணும், நேஷ்னல்ஸ் ஜெயிச்சா தான் நான் இன்டர்நேஷ்னல் செலக்ட் ஆக முடியும், இந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷராக போகாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாலியாக இதை ஒரு கேமாக இல்லை ஒரு ஸ்போர்ட்டாக இதை கன்சிடர் பண்ணுறதோட ஒரு ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போய் விளையாடி, இதுவே இது இப்படி பண்ணாமல் என்னோட அப்பா வந்து இதை நீ கண்டிப்பாக போய் இதை விளையாடியே தீரணும், இதை ஒரு ஸ்போர்ட்டாக விளையாடு, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கே மேபி நான் ரொம்ப ப்ரெஷரா இது போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். பட் நான் இந்த கேமை அணுகுனதே எப்படின்னா எனக்கு உண்மையிலே இது பிடிச்சிருந்தது. லைக் நான் தினம் போய் விளையாடினேன், நான் என்ஜாய் பண்ணேன் அப்படிங்கிறதுனால தான் என்னால் இப்போ வரைக்கும் அதை கண்டினியூ பண்ண முடியுது. ஸோ நான் மெயினாக என்ன சொல்லுவேன், இது புதுசாக நான் கியூ ஸ்போர்ட் நான் அணுக விருப்பப்படுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு போய் ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு போங்க, லைக் அப்பா அம்மாவோட போங்க, லைக் போய் அதை ஜாலியாக விளையாடி பழகிட்டு அப்படி பண்ணதுக்கு அப்புறமா இப்போதான் எனக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்குது இந்த கேமில், லைக் நான் என்னையே என்ஜாய் பண்ணுறேன் இந்த கேம் விளையாடும்போது அப்படின்னு இருக்கும்போது தான் மேலே போக முடியும். ஓகே, ஐ மீன் ரொம்ப பிடிச்சி பண்ண சொல்கிறீங்க இல்லைங்களா? ஆமாம், கண்டிப்பாக. நான் அதனால் அதை விளையாடிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற அந்த மனநிலையில் போகும்போது பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஒரு 4-5 வருஷம் ஜேர்னியில் இதை வந்து கிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு என்னைக்கே யோசிச்சிருக்கீங்களா? ரொம்ப இதுவா
எனக்கு பில்லியர்ட்ஸ் தான் ரொம்ப நல்லா வந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ அதுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல. ஒரு அப்படிங்கும்போது ஸ்னூக்கர், ஹேபால் வந்து அப்பவா எனக்கு அவ்வளோவா நல்லா வரல. ஏன்னா நான் ஆரம்பிச்சது பில்லியர்ட்ஸ் தான். ஓகே. நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது பில்லியர்ட்ஸ் தான். பட் ஆனா அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லங்கும்போது இதுவும் அவ்வளவா பெட்டரா வரல. அப்படிங்கும்போது என்னடா பண்ண அதுக்கு ஆனா எனக்கு மொத்தமா இந்த ஸ்போர்ட்ஸை விடுறதுக்கும் எனக்கு விருப்பம் கிடையாது. பட் ஆனா இதுல எனக்கு இது வருது அது வரல அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் சரி பேசாம விட்டுறலாமா அப்படின்னு. இல்ல இல்ல உனக்கு மொத்தமா வரலன்னா கூட பரவாயில்ல, ஒண்ணு வரலங்கிறதுக்காக விட முடியாது. ஸோ என்ன வரலையோ அதுல முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணி வருது ஓகே பில்லியர்ட்ஸ் வருது அப்ப அதை ஒதுக்கி வச்சிரு, இப்போதைக்கு அது வேண்டாம், என்ன வரலையோ அதை முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பெட்டர் ஆக்கி இதுல தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு முடிவெடுத்ததுனால தான் இப்போ அதுல கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் வந்து இது ஒரு ஜாலியான ஸ்போர்ட்ஸாக எடுத்து விளையாடிட்டு அடுத்து ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்ற ஒரு ஃபேஸுக்கு நகர்ந்துக்கு இல்லையா? அந்த நகரும் போது அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வின்னிங் மொமெண்ட் இருக்கும்ல, ஸோ அந்த மொமெண்ட் வந்து நீங்கள் எப்படி சேஸ் பண்ணீங்க ஆக்சுவலி? அதான் நான் லைக் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் இல்லாமல் போகும்போது எப்படின்னா என்னோட ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் வந்து ஒரு லோக்கல் டோர்னமெண்ட். இன்ஃபேக்ட் என் வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஒரு பார்லரில் நடந்தது. அப்போ போன போது எனக்கு ஆப்பனன்ட்ஸ்லாம் யாருமே தெரியாது, அங்கே கூட இருக்கவங்களும் தெரியாது. அப்போ தான் என்னோட கோச் சொன்னார், இந்த மாதிரி லைக் நீ அதெல்லாம் விட்டுரு, உனக்கு விளாட தெரியும், நீ போய் விளாட, அது மட்டும்தான், அந்த மாதிரி ஜெயிக்கணும், உன் ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட், இதை பற்றியெல்லாம் எதுவுமே யோசிக்காத அப்படின்னு. அப்போ இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி எனக்கு வெறும் விளாட பிடிக்கும், நான் போய் விளாடுவேன், அவ்வளோ மட்டும்தான் எனக்கு தெரியும். அதனால அந்த ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்ல போய் அந்த மாதிரி ஆடி வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் போய் இந்த மாதிரி ரீச் பண்ணுவேன் ஜெயிப்பேன் அப்படின்னு. அங்க போனோன்னு பார்த்தா ஃபைனல்ஸ் போனோன்னு ஜெயிச்சிட்டேன். அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே இதை அப்ப சீரியஸா அப்ரோச் பண்ணா இதுலயும் இதை ப்ரொஃபஷனலா இதை எடுத்துட்டு போகலாம், இதை சீரியஸா விளையாடலாம் அப்படிங்கிறது எனக்கு அந்த உங்களுக்கு தோணுச்சா? ஆமா, ஏன்னா அப்ப வரைக்கும் வந்து லைக் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், விளையாடிட்டு இருந்தேன், இதெல்லாம் பண்ணினே தவிர இந்த மாதிரி இப்படி மேட்சஸா எடுத்துட்டு போய் இதை சீரியஸா லைக் கண்டினியூ பண்ணலாம், இப்ப இதை ஜெயிச்சா அடுத்தது ஸ்டேட், நேஷனல், இன்டர்நேஷனல் மாதிரிலாம் இருக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறது எனக்கு அந்த ஒரு 6 மாசம் கிட்டதான் தெரியவே வந்தது. ஓகே, இப்போ நீங்க இந்த அளவுக்கு ஒரு ஜேர்னியை வந்து டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க இல்லையா? இந்த ஜேர்னில இந்த ஒரு பர்டிகுலர் பிளேயர் அப்படின்ற முறையில் லைக் எந்த விஷயத்த வந்து உங்களால் மறக்க முடியாது நீங்கள் நினைக்கிறேன்? ஐ மீன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கலாம், யாராக வேணாமே இருக்கலாம். ஸோ இதில் வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும், ஒரு கோச்சோட சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும், உங்கள் சரௌண்டிங், உங்களோட இந்த சுற்று வட்டாரம் சொல்லுவாங்களா, இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். ஐ மீன் நீங்கள் இந்த அளவுக்கு வந்து நிற்கிறது. ஸோ யாரை இங்கே வந்து மென்ஷன் பண்ண நினைக்கிறீங்க? கண்டிப்பாக முதல்ல சொல்லணும்னு ஆசைப்படுறது வந்து அப்பா அம்மா தான் கண்டிப்பாக. ஏன்னா ப்ரொஃபஷ்னலாக நான் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறது ஒன்று, நான் விருப்பப்பட்டால் மட்டும் அது பத்தாது, அதுக்கான அந்த ஃப்ரீடமை அப்பா அம்மா தான் கொடுத்தாகணும். 6 மாதத்துக்கிட்ட நான் ஜெயிச்சா கூடவுமே அது வெறும் ஒரு லோக்கல் பார்லரில் நடந்த ஒரு டோர்னமெண்ட் தான், அதுக்கான எந்த ரெக்கக்னிஷனோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அவங்க ஒரு ரிஸ்க் எடுத்து இல்ல இல்ல இவட்ட டேலண்ட் இருக்கு, நாங்க இதை இன்வெஸ்ட் பண்ணா நாங்க பெட்டரா பண்ணலாம் அப்படிங்கறத பண்ணி அப்பத்துல இருந்து இன்ஃபேக்ட் நான் சொன்ன அந்த அகாடமி வந்து எங்க வீட்ல இருந்து ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம். பட் இது வரைக்கும் அந்த 4 வருஷமும் தினம் காலையில நான் 8 மணிக்கு கோச்சிங்க்கு வரணும், 7 மணிக்கு நாங்க எங்க வீட்ல இருந்து கிளம்புவோம். அதுக்கான கொஞ்சம் கூட லைக் அதுக்கு சலிச்சுக்காமையோ ஒரு நாள் கூட அதுக்கு எந்த இன்னைக்கெல்லாம் முடியாது நீயே போய்க்கோ அப்படின்னு சொன்னதே கிடையாது. இப்போ எனக்கு வெறும் இந்த மேட்ச் இது மட்டும்தான், அவங்களுக்கு வேலை இருக்கும், குடும்பத்தை பார்த்துக்கணும், இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி எனக்கு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி தன்னோட பர்சனல் லைஃப், அவரோட வேலை, இது எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கா டைம் பண்ணி கூட வராரு. அந்த சப்போர்ட்டே இஸ் அமேசிங். ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட தமிழ் பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, பசங்க வந்து ஸ்போர்ட்ஸுக்கு போனால் வந்து கெட்டு போயிடுவாங்க, பசங்க வந்து ஸ்போர்ட்ஸுக்கு போனால் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அது வந்து எனக்கே பர்சனல் அனுபவமாக இருந்திருக்கு. நான் பேஸ்கெட் பால் விளையாட போகும்போது ஸ்கூலில் கோச்சிங் போவேன், ஈவினிங் 10th வந்துட்டியா இல்லை நீ கோச்சிங் போகக்கூடாது, நீ 12th வந்துட்டியா இல்லை நீ கோச்சிங் போகக்கூடாது, ஈவினிங் கோச்சிங் போகக்கூடாது, மார்னிங்கும் போகக்கூடாது, டியூஷன் போ அப்படின்ட்டு பாதிரியாக வந்து அனுப்பிச்சுட்டாங்க. பட் ஆனால் ஒரு பிளேயர் உருவாகிறதுக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவோட சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது வந்து உங்கள் மூலிமா வந்து தெரிஞ்சுக்கிறேன். கோச்சோட சப்போர்ட் இதில் எவ்வளோ இருக்குது, உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸோட இதெல்லாம் இதில் எந்த அளவுக்கு அடங்கியிருக்கு? தேங்க்ஃபுல்லி என்னோட இப்போது கரண்ட் கோச் அண்ட் என்னோட ஃபஸ்ட்டு கோச் மிஸ்டர் அபினவ் சார்னு சொல்லிட்டு, ஹீ இஸ் பட்டீஸுங்கிற அகாடமியை தான் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஹீ இஸ் ஒன் ஆஃப் த கோச்சஸ் தர். அவர் வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்போர்ட்டை அப்ரோச் பண்ணும்போது நான் வெறும் சும்மா ஜாலி கார்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகாடமிக்கு போன போது அவர் தான் வந்து லைக் டேலண்ட் இவளுக்கு இருக்குது அப்படின்னு ஸ்பாட் பண்ணி அப்பத்துலேருந்து என்னை ப்ராக்டிஸ் வந்து வெறும் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் மட்டும் இல்லாமல் நான் சொன்ன
அந்த மெடிடேஷன், விஷுவலைசேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் சொல்லி கொடுத்ததும் என் கோச் தான். அவர் வெறும் இந்த மாதிரி பால் இப்படி போடணும் அப்படி பண்ணுங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எப்படி ஒரு கேமை அணுகணும், எப்படி உன் ஆப்பனண்ட்டை படிக்கணும், இல்லை நீ எப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே அவர் தான் உதவி பண்ணுது. நான் காலையில் 8 மணிக்கு வரணும்னா அவரும் காலையில் 8 மணிக்கு வரணும்ல, லைக் அவரோட விட்டுட்டு. பட் இந்த 4 வருஷம் எந்த இதுவுமே இல்லாமல் தினம் காலையில் 8 மணிக்கு எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டான் வந்துடும். இந்த ஸ்போர்ட் வந்து காலேஜஸில் ஸ்கூல் லெவலெல்லாம் இருக்குங்களா? ஏன்னா இப்போ காமனாக மற்ற ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஷட்டில் ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி காமனாக ஒரு டீம் ஒன்று இருக்கும். இந்த ஸ்போர்ட் அந்த மாதிரி இருக்குங்களா? ஆக்சுவலி நான் அப்படி இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணலை. பட் லாட் ஆஃப் என்னோட கூட விளையாடுறவங்க வந்து இந்த ஜூனியர் லெவலில் இருக்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ஸ்கூல் மூலியமாக தான் வராங்க. நிறைய ஸ்கூல்ஸில் இப்போ கொஞ்சம் வந்து இதை இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒன் ஆஃப் த ஸ்போர்ட்டாக. ஸ்கூல் மூலயமா வந்தால் தான் வந்து நிறைய பசங்களுக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இண்டிவிஜுவலாக இப்போ நீங்கள் நான் சொல்ல மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வந்து விளையாடுறது அப்படிங்கிறதோட உங்கள் ஸ்கூல்லே இது இருந்துச்சுன்னா, நான் சொன்ன அந்த அனுப்பமாங்கிற அந்த இதுக்கு முன்னாடி ஏஷியன் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சவங்க கூட ஸ்கூல்லேருந்து கண்டுபிடிச்சி தான் வந்தவங்க. ஓகே, ஆக்சுவலி இதில் ஏஜ் அந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன்லாம் எதுவும் இல்லையா? சின்ன வயசாக இருந்தாலும் விளையாடலாம், பெரிய வயசாக இருந்தாலும் ஏஜ் லிமிட் இருக்குங்களா இதுக்கு? இல்லை, இந்த கேமோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா வந்து இதுக்கு ஏஜே கிடையாது. உங்களுக்கு வந்து அந்த டேபிள் ஹைட்டு 8னா போதும், அது வந்து நீங்க தாராளமா வந்து விளையாடலாம். இன்ஃபேக்ட் வந்து இப்ப ஸ்டீவ் டேவிஸ்னு இன்டர்நேஷனல் பிளேயர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு இப்ப கரண்டா வந்து 80 வயசு ஆகுது. ஆனா இப்ப வரைக்கும் அவர் விளையாடிட்டு இருக்காரு. உங்களுக்கு இந்த இதுல வந்து அந்த ஏஜ் லிமிட்டே கிடையாது. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வரைக்கும் விளையாடலாம். ஆக்சுவலி இது நல்ல அட்வான்டேஜ்ல இது. ஆமா, இப்போ கேம் ஒன்று ஆடுறது இருக்கு. இப்போ கேம்ல நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னா ப்ராக்டிஸ்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஆனா இப்போ கிரிக்கெட், ஃபுட்பால்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அதை இப்போ ஒரு நாள் ஃபுல்லா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்னு எதிர்பார்த்தா உங்களால பிசிக்கலியே டயர்ட் ஆயிடுவீங்க, முடியாது. இதுல தேங்க்ஃபுல்லி அப்படி இல்லைங்கிறதுனால நீங்க எவ்வளோ நேரம் வேணா மணிக்கணக்கா இதுல ப்ராக்டிஸ்க்கும் நீங்க உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஓகே, என்டியூரன்ஸோ ஃபிட்னஸோ அந்த லெவல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணுங்கிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி கேம் விளையாடும் போது அப்பாட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல, நான் இந்த கேம் வந்து நல்லா விளையாடிருக்கேன், அது வெற்றியோ தோல்வியோ ஏதோ ஒன்று, பட் ஆனால் நான் வந்து இந்த கேமை வந்து நல்லா விளையாடிருக்கேன் அப்படின்ற ஒரு மொமெண்ட் ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? லைக் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் பெஸ்ட்டாக ஆடினேன் அப்படிங்கிறது எல்லாமே இன்ஃபேக்ட் வந்து அந்த ஆரம்ப கட்ட கேம் லெவலில் தான் இங்கே அந்த மாதிரி இருக்கும். ஃபைனல்ஸ்லலாம் ஏன்னா உங்களோட மொத்த குறிக்கோள் அப்போ வந்து ஜெயிக்கணும், ஃபைனல்ஸ் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் இருக்குங்கிறதுனால இது வரைக்கும் நான் பர்சனலி என்னோட பெஸ்ட் கேமை ஃபைனல்ஸில் ஆடி இருக்கேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஒரு பாயிண்ட்டுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அந்த இன்டர்நேஷ்னல் மேட்ச் நான் ஜெயிச்ச அந்த பில்லியர்ட்ஸ் டோர்னமெண்ட்டில் வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் நான் சொன்ன அந்த டைம் ஃபார்மேட் 60 நிமிஷங்கிறதுனால முதல் 30 நிமிஷத்தில் வந்து என்னோட ஆப்பனண்ட் ஆல்மோஸ்ட் 60 பாயிண்ட்ஸ் முன்னாடி போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி குரூப் ஸ்டேஜஸில் நான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு வந்துட்டேன். முதல் லெவல்லே என்னடா இப்படி 60 பாயிண்ட்டில் கீழே போயிட்டோமே, இவ்வளோ ஜெயிச்சுட்டு வந்துட்டு இந்த பாயிண்டில் தோக்கணுமா அப்படின்னு இருந்தபோது அந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு உள்ளேருந்து உத்வேகம் வந்து எப்படியாவது இப்போ இந்த பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டோம், இதுக்கு மேலேயே கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் வந்து அந்த 60 பாயிண்ட்ஸையும் தாண்டி நான் போட்டு ஜெயித்தேன். ஃபைனல்ஸ் அப்படிங்கிறதோட அது கீழே இருக்க செமிஃபைனல், குவார்ட்டர் ஃபைனலில் தான் இன்ஃபேக்ட் வந்து 60 பாயிண்ட் ட்ரெயிலிங்கில் இருந்தால் கூட போட்டு ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. ஓகே, ஆக்சுவலி ஜெயிச்ச பின்னாடி உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்து அந்த ஒரு வார்த்தைகள் ஏதாவது இருக்குங்களா? ஐ மீன் மறக்க முடியாத அந்த ஒரு மொமெண்ட்டு, அந்த ஒரு வார்த்தை ஏதாவது இருக்குங்களா? பால் கடைசியாக போட்டதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே காதில் சத்தம் கேட்கல, எதுவுமே புரியல அங்கே ஜெயிச்சதுக்கு அப்புறமா. அப்போ வெளியில் வந்ததுக்கு அப்புறமா வந்து என்னோட அப்பா சொன்னார், பா பண்ணிட்டடி. அப்போதான் வந்து ஓ ஆமாம் பண்ணிட்டேன். எனக்கு அப்போ அவர் சொன்ன லைக் அவர் பெருசாக கூட எதுவும் சொல்லலை, அவர் வந்து பண்ணிட்டோம் அப்படிங்கிறது அப்போதான் அவர் அப்படி சொன்ன போது தான் ரியலைஸே பண்ணேன். ஆக்சுவலி அப்பா தான் அங்கே கூட இருந்தாருங்களா? வந்தாருங்க. அம்மா வந்து அங்கே பக்கத்தில் தான் ஸ்டே பண்ணி இந்த ரூமில் இருந்தாங்க. கோயின்சிடென்ட்லி நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரின் போனது அது அப்போ தான் என் அப்பா அம்மாவோட. ஸோ அவங்களும் இது வரைக்கும் போனதே கிடையாது. ஸோ அவங்களுக்கு அது இன்னும் ஸ்வீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சதும் அதுதான், ஃபர்ஸ்ட் டைம் போனதும் அதுதான். ஓகே, லைக் நீங்கள் வின் பண்ணதுனால கவர்மெண்ட் கிட்ட வந்து ரிசீவ் பண்ண விஷயங்கள்லாம் என்னென்னது? ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக வந்து அந்த HCI இன்சென்டிவ்ல எப்படின்னா நீங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறமா போய் ரெப்ரசன்ட் பண்ணி இதெல்லாம் தான் நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து எய்தர் கேஷாவோ இல்லை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாவோ அவங்க கொடுத்துருவாங்க. எனக்கே வந்து நான் இது வரைக்கும் இதெல்லாம் ஜெயிச்சிருக்கேங்கிறதுனால போனதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த காசாக அதை கொடுத்தாங்க. இதுக்கப்புறமா ஒன்ஸ் நான் 12th முடிச்சு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு லாட் ஆஃப் ரெயில்வேஸ் இல்லை ஆயிலிங் கம்பெனி அந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வில் பி கன்ஃபார்ம்டு.
அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே. ஆக்சுவலி லைக் உங்களுக்கு இதை தாண்டி வேறு ஏதாச்சும் கனவுகள், ட்ரீம்ஸ் எல்லாம் ஏதாச்சும் இருக்குங்களா? ஏன்னா லைக் இந்த ஸ்போர்ட் வந்து ஒரு 4-5 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு லைக் வேறு ஏதாவது பக்கம் போகிற மாதிரி ஏதாச்சும் கனவு ஏதாவது இருக்குங்களா? இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு எய்ம் இருக்குங்களா? நான் மோஸ்ட்லி இப்போதைக்கு இது நான் பிளான் பண்ணி வச்சிருக்க மாதிரி எல்லாம் கரெக்டாக போச்சுன்னா இந்த நான் சொன்ன மாதிரி காமன்வெல்த் ஆகட்டும், ஏஷியன் சாம்பியன்ஷிப் ஆகட்டும், ஒலிம்பிக்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோட ஒரே குறிக்கோள். பட் அதை தாண்டி என்னோட அப்பா அம்மா வந்து தேர் இன் தேர் ஓன் ப்ரைவேட் பிஸ்னஸ், அதுலேயும் போய் சேர்ந்து அதில் பர்ஃபார்ம் பண்ணணுங்கிறதும் என்னோட ஒன் ஆஃப் த ஆசை தான். ஓகே. ஆக்சுவலி லைக் இப்போ இந்த ஒரு இன்டர்வியூ கேட்டுட்டு இருக்கவங்க ஸோ எந்த ஏஜ் கேட்டகரியாக வேணாலுமே இருக்கலாம். குறிப்பாக வந்து பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? காமனாக ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயம்னா என்னது? என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் இதை பற்றியெல்லாம் பேசும்போது அவங்களும் சொல்லக்கூடியது இதே விஷயம்தான். லைக் எனக்கும் உன்ன மாதிரி பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் லைக் எனக்கு முடிச்சோட டியூஷன் வச்சிடுறாங்க, 2 பிடி பீரியட் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அதை பிடுங்கிடுறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா வந்து அவங்க சொல்கிறது எப்படின்னா, நீங்கள் எவ்வளோ ஸ்போர்ட்ஸுங்கிறது அது வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை, லைக் ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அது அப்படியே உங்கள் வாழ்க்கையிலையும் அகாடமிக்ஸ்லேயுமே அது டிரான்ஸ்லேட் ஆகுங்க தான் நான் ஃபீல் பண்றேன். இப்போ பில்லியர்ட்ஸ் அண்ட் ஸ்னூக்கர் விளையாடுறதுனால இதுல மட்டும் என்னோட ஃபோக்கஸ் வளரல, இதனால என் வாழ்க்கையில வேற எல்லா விஷயத்துலையுமே என்னால் இன்னும் பெட்டராக கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. இன்ஃபேக்ட் நான் ஸ்கூலில் நான் சொன்ன மாதிரி நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட நான் இவ்வளோ என்னால் இதில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியும், ஏன் என்னால் இதுலேயும் முடியல அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ஸ்போர்ட் நீங்கள் பண்ணலன்னா எப்படி முடியும்? ப்ளஸ் இப்போ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கா, நான் போய் ஜாலியாக அதை போய் என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு வந்தேன்னா அது முடிச்சுட்டு வந்து என்னால் பெட்டராக படிக்க முடியுது. ஸோ அதனால இன்ஃபேக்ட் ஸ்போர்ட்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா தான் பெட்டராக ஸ்டடீஸே பண்ண முடியும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி ஒரு ரிஸ்க் ஒன்று எடுத்தீங்களா? ஏன்னா கண்டினியூஸாக வந்து ஒரு ரெகுலர் ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு இருந்தீங்க, பட் அந்த இடத்துல வந்து குவிட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டீங்க. லைக் ஹோம் ஸ்கூலிங் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆனீங்க. உங்களுக்கு எங்கேயாவது தோணலையா நம்ம ஸ்கூல் லைஃப்பை மிஸ் பண்ணுறோமோ, காலேஜ் லைஃப்பை மிஸ் பண்ணுறோமோ, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறோமோ, அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஹிட் ஆகலையா? தேங்க்ஃபுல்லி எனக்கு நான் அந்த குவிட் பண்ணி இதை மாறின டைமில் வந்து அது கோவிடுங்கிறதுனால எப்படி இருந்தாலும் அந்த ஸ்கூலுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும் அப்படிங்கிற அந்த இதுவே அப்போ ஒரு 3 வருஷத்துக்கு கட்டாக இருந்தது. ஸோ அதுவும் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லுவேன். அப்படி இல்லைனாலுமே சில சமயம் எனக்கு இருந்தது, என்னடா லைக் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக இந்த மாதிரி போகிறாங்களே, அந்த டைமில் என்னால் இப்படி போக முடியலையே அப்படின்னு இருந்தது. பட் ஏன்னா நான் இப்போ கரண்ட்லி இருக்க இடம் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ அதில் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதனால நான் என் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணது கிடையாது. அப்படி இல்லைனாலுமே தேங்க்ஃபுல்லி ஸ்கூல்லேருந்து இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் எனக்கு இன்னும் கனெக்ஷன் இருக்குது, டச் இருக்குது. அதுவும் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரின்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா ஸ்னூக்கர் அண்ட் பில்லியர்ட்ஸுங்கிற இந்த சர்க்கியூட்லேயே எனக்கு இப்போ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்கூல் போனால் தான் இல்லை காலேஜ் போனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதோட இதில் இன்ஃபேக்ட் எனக்கு வெவ்வேறு ஏஜ் குரூப்பில் இருக்க அவ்வளோ பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இப்போ கிடச்சிருக்காங்க. இந்த ஒரு ஸ்போர்ட்காக, இந்த ஒரு கேமுக்காக எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க? நான் மெயினாக ஆரம்ப காலத்தில் வருத்தப்பட்டது என்னென்னா, இப்போ இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ், இப்போ நான் காலேஜோ அடுத்தது வந்து இதே மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற நட்பு இதெல்லாம் கிடைக்காதோ அப்படிங்கிற வருத்தம் தான். ஹையஸ்ட் சாக்ரிஃபைஸ்னால் நான் அதான் சொல்லுவேன். லைக் இந்த மாதிரி என்னோட மிச்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணக்கூடிய விஷயங்களை என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற வருத்தம். கடைசியாக நம்மளோட ரெயின்போ எஃப்எம் நேயர்களுக்காக நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா? கியூ ஸ்போர்ட்ஸ் ஆர் எனி ஸ்போர்ட்ஸுங்கிறது அது வந்து வெறும் ஒரு சும்மா ஜாலிக்கு அந்த மாதிரி பண்ணால் கூடவே வந்து அதில் நீங்கள் எவ்வளோ மேலே மேலே அதில் இன்ட்ரெஸ்டோடு போகிறீங்களோ உங்களை வாழ்க்கையோட மீதி விஷயங்களாமும் இன்னும் சூப்பராக வளருங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன் ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏன்னா நான் இதில் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால நான் இதில் மட்டும் இம்ப்ரூவ் ஆகலை, என்னோட வாழ்க்கையோட எல்லா விஷயமுமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதனால ஸ்போர்ட்ஸுங்கிறது ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது, இது உங்களோட லைஃபோட எல்லா விஷயத்துலையுமே அது டிரான்ஸ்லேட் ஆகும். கண்டிப்பாக. அண்ட் தென் உங்களோட ஆசைப்பட்ட கனவு நீங்கள் வந்து இந்தியாவுக்காக பதக்க வேணும் அப்படின்ட்டு உங்களோட கனவும் ஆசையும் மட்டும் இல்லை, இப்போது அது எங்களோட ஆசையமாகவும் வந்துடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்தியாவுக்காக ஒரு கோல்டு மெடல் வின் பண்ணி வரணும் அப்படின்ட்டு எங்களோட ரெயின்போ எஃப்எம் சார்பாகவும் நாங்கள் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களோட பயணங்கள் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கணும், அது வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலுமே எந்த ஒரு இடத்தும் தோண்டு போகாமல் ஸோ மென்மேலும் இந்தியாவிற்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் பெருமை சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் எங்களோட சார்பாகவும் வாழ்த்திக்கிட்டு, ஸோ உங்களோட இந்த ஒரு பிஸியான ஒரு ஷெட்யூலில் வந்து எங்களுக்காக வந்து நேரம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் வந்து நம்மளோட நேயர்களுக்காக பல்வேறு விஷயம் வந்து நீங்கள் வந்து பகிர்ந்துட்டீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.